நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். 100th டே. இந்த வெற்றிக்கு நிறைய பேர் காரணம், நிறைய பேருடைய உழைப்பு காரணம், நிறைய பேருடைய டெடிகேஷன் காரணம், நிறைய பேருடைய சின்சியாரிட்டி காரணம். பட் இது எல்லாத்துக்கும் ஆரம்பமும் முதலுமாக இருக்கிறவர் ஒருவர். அவர் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர். ஒரு தமிழனாக இந்திய அளவில் நிரூபித்தவர். தமிழ் சினிமாவை தொடர்ந்து உச்சத்தில் வைக்க வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டவர்களில் அவரும் ஒருவர். இந்தி சினிமா தமிழர்களை கூடுதலாக கவனிப்பதில் இவருக்கு கூடுதல் பங்கு இருக்கிறது அப்படின்னு துணிச்சலாக சொல்லலாம். திரு ஏஆர் முருகதாஸ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். கமல் சாருக்கு வணக்கம். அவர் வேர்ல்டு சினிமா நிறைய விஷயங்கள் பார்த்து கற்றுக்கிட்டார் சினிமாவை. நாங்கள் அவரை மட்டும்தான் பார்த்து கற்றுக்கிட்டோம் சினிமாவை. இதில் ராஜாராணி படத்தில் ஒரு தயாரிப்பாளராக இருக்கிறத விட இந்த படத்தோட ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் அன்றைக்கி எனக்கு ஒரு மிக சந்தோஷமான ஒரு விஷயம் நடந்தது. ஏன்னா நான் ஊர்லேருந்து சினிமாவுக்கு வரும்போது இந்தந்த டைரக்டர்கிட்டலாம் அசிஸ்டன்ட் டைரக்டராக சேரணும்னு நினச்சி வருவோம். நான் அப்படி நினச்சது கமல் சார்கிட்ட எப்படியாவது அசிஸ்டன்ட் டைரக்டராக சேரணும் அப்படின்னு எனக்கு பயங்கர ஆசையாக இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் இந்த மருதநாயகம் படங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும்போது நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர் இன்டர்வியூக்கு போனாங்க. ஸோ அந்த இன்டர்வியூ இந்த கேட்டுக்குள்ளே போகிறதுக்கே பயந்து வெளியில் நின்ன நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டருங்களை நானும் ஒருத்தன். ராஜாராணி ஃபஸ்ட்டு டே அன்னைக்கு சார் கேமரா ஆன் பண்ணார். ஸோ ஃபஸ்ட்டு ஷாட் அவர் டைரக்ட் பண்ணார். நான் கிளாப் அடித்தேன் அந்த ஷாட்டுக்கு. அந்த ஒரு ஷாட்டுக்கு நான் சார்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண மாதிரி ஒரு சந்தோஷம் எனக்கு கிடச்சிருச்சு. இன்றைக்கும் நான் சொல்கிறேன், திருப்பி சார் மருதநாயகத்தை ஆரம்பித்தா கண்டிப்பாக கடைசி அசிஸ்டண்ட்டாகவே நான் வந்துடுவேன் சார் அந்த படத்துக்கு. இது ஒரு சின்ன படமாக ஆரம்பிக்கப்பட்ட படம். இவ்வளோ பெரிய வெற்றிக்கு முதல் காரணம் அப்படின்னு சொல்லி மகேந்திரன் சாரையும் சண்முகம் சாரையும் சொல்லலாம். அதுக்கப்புறம் ஆர்யா உள்ளே வந்ததுக்கப்புறம் மெயினாக நயன்தாரா உள்ளே வந்தாங்க. ஸோ அதுதான் இப்போது இவ்வளோ கிளாப்ஸ் அடிக்கிறீங்களே, அதே மாதிரி அவங்க ப்ராஜெக்ட் உள்ளே வந்தோடனே இந்த ப்ராஜெக்ட் பெரிய அளவில் விஸ்வரூபம் எடுத்தது. சத்யராஜ் சார் வந்தார். ரொம்ப லக்கி அப்பான்னு சொல்லலாம். இப்போ எல்லா லாங்குவேஜ்லேயும் அவர் நடிக்கிற படங்கள் எல்லாமே கண்டினியூவாக சூப்பர் ஹிட்டாக போயிட்டுருக்கு. ஸோ அவங்க எல்லாமே வந்திருக்காங்க. நல்ல மியூசிக். அப்புறம் கேமராமேன் ஜார்ஜ். மெயினாக எனக்கு இதில் ரொம்ப சந்தோஷம் இந்த எங்கள் கம்பெனியில் அட்லி மாதிரி ஒரு திறமைசாலியை ஒரு டைரக்டரை தமிழ் சினிமா கொடுத்துருக்கோம். அட்லி எனக்கு ஃபஸ்ட்டு ரஷ் பார்க்கும்போது அந்த கேமராமேன் ஜார்ஜ் எனக்கு டக்குன்னு மைண்டில் போய் சில பேரோட உடனே ஒர்க் பண்ணணும்னு தோணும். ஸோ அடுத்து ஜார்ஜோட ஒர்க் பண்ணுறோம். நான் விஜய் சார் படத்தில் அவர் கேமராமேன் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ நிறைய பேர் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இவ்வளோ பெரிய வெற்றிக்கு காரணமான டிசைனர்லேருந்து எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன். கமல் சாருக்கு என்னோட தேங்க்ஸ். எல்லாருக்கும் தேங்க்ஸ்.